நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அது வந்து பாத்தீங்கன்னா கலை திட்டம் முழுவதிலும் உள்ள மொழி இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு 3 முக்கியமான யூனிட்டை நான் செலக்ட் பண்ணி படிக்க சொல்லியிருந்தேன். அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட், ஃபிஃப்த் யூனிட், இந்த 3 யூனிட்டை ஃபர்ஸ்ட் நான் கவர் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் 5 மார்க் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் பிடிஎஃப் அனுப்பிச்சிருவேன். இப்போ நம்முடைய கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணா, அதாவது புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் மொத்தமா அனுப்பிச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு மார்க்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸை நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள உங்களால கண்டிப்பா எல்லா சப்ஜெக்டும் படிச்சு முடிக்க முடியும். எக்ஸாமும் நம்ம நல்லா பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு சப்ஜெக்டும் 7 நாள் எடுத்துக்கணும் சொல்லியிருந்தேன். லாஸ்டா வந்து தற்கால இந்தியாவும் கல்வியும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு 7 நாள் எடுத்துக்கங்க. 7வது நாள் வந்து நான் வந்து டெஸ்ட் வைப்பேன், 70 மார்க் டெஸ்ட் வைப்பேன்னு சொல்லியிருந்தேன். அந்த கொஸ்டின் எல்லாமே நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அனுப்பிச்சிட்டேன். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கலை திட்டம் முழுவதிலும் உள்ள மொழி இந்த சப்ஜெக்ட்ல அடுத்த 7 நாளுக்கு நான் சொல்ற மாதிரி பிளான் பண்ணி கரெக்டா படிங்க. கண்டிப்பா உங்களால முடிச்சிட முடியும். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். ரெண்டாவது படிக்கும்போது நிறைய விஷயம் புரியாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்ட்ல நான் கண்டினியூஸா உங்களுக்கு கிளாஸ் எடுத்துறேன். அந்த 7 நாள் உங்களுக்கு கண்டினியூஸா கிளாஸ் எடுத்துறேன். நீங்க கிளாஸ் எடுத்துட்டு அதை கவனிச்சுட்டு நான் அனுப்ப நோட்ஸ் படிங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ரெண்டாவது இந்த சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு முதல் நாள் நடக்கும் இந்த சப்ஜெக்ட். அதாவது 4வது தேர்வா வந்து இந்த சப்ஜெக்ட் நடக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் 3 தேர்வு எக்ஸாம் சென்டர் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து மறுபடியும் படிச்சு மறுநாள் காலையில போய் இப்படி 3 நாள் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருப்பாங்க. 4th எக்ஸாம் இந்த எக்ஸாம் இருக்கும். இதுல வந்து நிறைய பேர் வந்து அசால்ட்டா விட்டுருவாங்க. அந்த டயர்ட்னஸ்ல ரொம்ப படிக்க முடியுமா அப்படி சொல்லி ஒரு அந்த இதுலயே விட்டுருவாங்க இந்த சப்ஜெக்ட. ஸோ இதை வந்து இந்த 7 நாள் மட்டும் நீங்க கவனமா நிதானமா இந்த 7 நாள் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இந்த சப்ஜெக்ட் நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். இந்த சப்ஜெக்டை முடிச்சுட்டா நான் இப்ப சொல்றேன், இந்த சப்ஜெக்டை நீங்க மட்டும் இந்த ஒரு 7 நாள் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அடுத்து ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். எக்ஸாம் நம்ம நல்லா எழுதிடலாம் சொல்லி உங்களுக்கு தைரியம் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த சப்ஜெக்டை இப்போ நான் சொல்ற இந்த 7 நாள் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் போவோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போவோம். பாருங்க, லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதாவது யூனிட் 1, 4, 5 இந்த 3 யூனிட்ல இருந்து நான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். இப்ப கல்வி உளவியல் அந்த சப்ஜெக்ட் 7 நாள் எடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேன். கற்றலும் கற்பித்தலும் அந்த சப்ஜெக்ட் நான் 7 நாள் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன். தற்கால இந்தியாவும் கல்வியும் அந்த சப்ஜெக்ட் நான் 7 நாள் எடுக்கும்போது நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? என்ன சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுங்க. நம்ம செய்ய போற செயலை, நம்ம படிக்க போற விஷயத்த ஃபர்ஸ்ட் எளிமையாக்கிக்கிறணும். எளிமையாக்குனா தான் நம்ம படிக்க நினைக்கிறத கண்டிப்பா படிக்க முடியும். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப மரத்தை வெட்டணும் அப்படின்றது ஒரு கடினமான செயல் தான். ஆனா அது வெட்டுறதுக்கு முன்னாடி எப்படி கோடாலியை பதப்படுத்துமோ, நம்ம எல்லாம் அந்த கதையை படிச்சிருக்கோம். கோடாலியை நீ எந்த அளவுக்கு பதப்படுத்துறதுக்கு தயார் பண்றியோ அந்த அளவுக்கு அந்த மரத்தை சீக்கிரம் வெட்டி முடிக்க முடியும் சொல்லுவோம். அதே மாதிரிதான் இப்ப இந்த 3 யூனிட்டை நீங்க படிக்கணும் பிளான் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்தெந்த யூனிட்டை படிக்க போறோம், அந்த யூனிட்ல என்ன கொஸ்டின் நம்ம படிக்க போறோம் அப்படின்றத முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி வச்சுட்டு, இதுக்கு வந்து இப்ப நான் சொல்ற விஷயத்த வந்து ஒரு 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கங்க. இப்ப நான் சொல்ற கொஸ்டின் எல்லாம் ஃபர்ஸ்ட் A4 ஷீட்ல எழுதிருங்க. நான் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு டேட் கொடுத்துருக்கேன். எந்தெந்த டேட்ல இங்க எந்தெந்த கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டோட நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த டேட் படி ஒரு A4 ஷீட்ல எழுதி அந்த டேட் ஆர்டர் படி நீங்க அந்த கொஸ்டின் எழுதி வச்சுட்டு தென் அதுக்கு தயாராகிக்குங்க, படிக்கிறதுக்கு தயாராகிக்குங்க. இப்படி எழுதி வச்சாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கணுன்றது ஆர்வம் வரும். கண்டிப்பா உங்களால படிக்க முடியும். சரிங்களா? இப்ப 3 சப்ஜெக்ட்டுக்கு 7 நாள் சொல்லி படிக்க சொல்லிட்டோம். இப்ப பாருங்க, அதை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவு அதை நம்ம முயற்சி பண்ணிருக்கலாம், ஓரளவு முடிச்சிருக்கலாம். சில பேர் கரெக்டா முடிச்சிருக்கலாம், சில பேர் தட்டு தடுமாறி அந்த டைமுக்குள்ள முடிக்காம கூட இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது செயல்படாம இருக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமா செயல்படுறது சிறந்தது அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த டைம் ஷெட்யூல் போட்டு கொடுத்தனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு
படிச்சிருக்கீங்க சரிங்களா. இப்போ வந்து பாருங்க, ஒண்ணுமே நம்ம இந்த மாதிரி டைம் செட்டில் போடாம படிக்காம இருந்தா எப்படி இருந்திருக்கும் மனநிலை. ஸோ இப்போ வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வந்திருக்கீங்க. இதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்னொரு 20 நாள்ல பாருங்க, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கண்டிப்பா வந்துடும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து இந்த சப்ஜெக்ட் நான் நாளையிலிருந்து தான் டேட் கொடுத்துருக்கேன். நாளையிலிருந்து 7 நாள் உங்களுடைய கவனம் இல்ல இந்த சப்ஜெக்ட்லாம் இருக்கும் சரிங்களா. ஓகே, இதுல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க, யூனிட் 1, யூனிட் 4, யூனிட் 5 3 யூனிட் சொல்லியிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க, கலைத்திட்டம் முழுவதில் உள்ள மொழியின் கருத்தாக்கம் மற்றும் கோட்பாடுகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இந்த 3 யூனிட் சேர்ந்து 5 மார்க் கொஸ்டின் 10 கொஸ்டின் எடுத்திருக்கேன். 10 மார்க் கொஸ்டின் 11 கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். முன்னாடி பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின் எடுத்திருப்பேன். ஆனா இந்த சப்ஜெக்ட் முக்கியமானதுனால ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். 5 நாள் வந்து 10 மார்க் கொஸ்டின் எடுத்துக்கங்க. பேலன்ஸ் இருக்க 2 நாள் வந்து 5 மார்க் கொஸ்டின் எடுத்துக்கங்க சரிங்களா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கலைத்திட்டம் முழுவதிலும் உள்ள மொழி என்பதன் இலக்குகள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கலைத்திட்டம் முழுவதிலும் உள்ள மொழி என்பதன் நோக்கங்கள். 3 பாருங்க, கலைத்திட்டம் முழுவதிலும் உள்ள மொழி என்பதன் தேவையும் முக்கியத்துவமும். 4 பாருங்க, பன்மொழித்திறம் என்பதன் பொருள், தேவை மற்றும் முக்கியத்துவம். இந்த 4 5 மார்க் கொஸ்டின் இருக்கு சரிங்களா. அடுத்து இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கலைத்திட்டம் முழுவதிலும் உள்ளவற்றை ஒருங்கிணைத்தல். இதுல டேட் வந்து 14ஆம் தேதி கொடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, ஒவ்வொரு கொஸ்டின் நான் டேட் கொடுத்திருப்பேன். நீங்க இப்ப நான் சொல்ல போற கொஸ்டின்லாம் A4 சீட் எழுதும் போது அந்த டேட் வைஸா ஆர்டர் பண்ணி எழுதுங்க சரிங்களா. இப்ப நாளைக்கு என்ன டேட், இப்ப நாளைக்கு வந்து 12ஆம் தேதினா 12ஆம் தேதி என்ன சார் கொஸ்டின் கொடுத்துருக்காரு, அந்த 12ஆம் தேதி போட்டு அந்த 2 கொஸ்டின் எழுதுங்க. ஒரு நாளைக்கு 2 கொஸ்டின் பிளான் பண்ணிருக்கேன். சோ 12ஆம் தேதி எந்தெந்த கொஸ்டின் கொடுத்துருக்காரு, எந்த யூனிட், அப்படி வரிசையா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, கலைத்திட்டம் முழுவதில் உள்ளவற்றை ஒருங்கிணைத்தல். இதை வந்து 14/12/2014ஆம் தேதி படிக்க சொல்லியிருக்கேன். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கலைத்திட்டம் முழுவதில் உள்ள மொழி என்பதன் அடிப்படை கோட்பாட்டு கூறுகள் மற்றும் அணுகுமுறையின் கூறுகள். இதுவும் 14ஆம் தேதி படிக்க சொல்லியிருக்கேன். ஏன் இந்த ஆர்டர் கொடுத்துருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் நான் எளிமையில இருந்து கடினத்துக்கு போறேன். இப்ப நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எளிமையா இருக்க கொஸ்டினை கொடுத்துருக்கேன். அடுத்து கொஞ்சமா கடினமா போற கொஸ்டினை கொடுத்துருக்கேன் சரிங்களா. 3ஆவது கொஸ்டின் பாருங்க, கருத்துசார் எழுத்தறிவு வளர்ச்சி. இது வந்து பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து மொழிசார் மனித செயல்பாடுகள் வெளிப்படுத்தும் முறைகள். இதுவும் 16ஆம் தேதி படிச்சுங்க சரிங்களா. ஓகே, அடுத்து செகண்ட் யூனிட் பாருங்க, மொழி கற்றல் கோட்பாடுகள். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இதுல வந்து ஒரு 3 முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பிளேட்டோவின் பிரச்சனை என்னும் மொழி பற்றிய கோட்பாடு. இந்த யூனிட்டை பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான உளவியல் அறிஞர்கள்லாம் மொழியை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த யூனிட் தான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்க போறேன். ஏன்னா இந்த கேள்வி எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு நீங்க ரீட் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா புரியாம படிச்சீங்கன்னா இந்த 4th யூனிட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு படிக்கிறது கஷ்டமா இருக்கும். நான் 4th யூனிட் தான் ஃபர்ஸ்ட் நாளையிலிருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன் சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிளேட்டோவின் பிரச்சனை என்னும் மொழி பற்றிய கோட்பாடு. 2 பாருங்க, மொழி உருவாக்கம் பற்றிய கார்டீசியன் கோட்பாடு. 3rd கொஸ்டின் பாருங்க, ஜான் லாக்கின் சுத்தமான எழுதுபலகை என்னும் கோட்பாடு. இப்ப பாருங்க, பூராமே உளவியல் அறிஞர்களாக வருவாங்க சரிங்களா. அடுத்து இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின். இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின்ல வந்து ஒரு 4 முக்கியமான கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மொழி கற்றலுக்கான வைகாட்சியின் பண்பாட்டு கருவிகள். இது 12ஆம் தேதி சொல்லியிருக்கேன். அதாவது நாளைக்கு இந்த 2 கேள்வியும் நாளைக்கு சொல்லியிருப்பேன். இந்த 2 கேள்வியும் ஒண்ணு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2வது கொஸ்டின் பாருங்க, மொழி கற்றல் பற்றிய பியாஜேயின் கருத்துக்கள். இதுவும் 12ஆம் தேதி 12/12 தேதி கொடுத்திருக்கேன். அடுத்து கிராசனின் கண்காணிப்பு கோட்பாடு. இது வந்து 15ஆம் தேதி கொடுத்திருக்கேன். அதனால பாருங்க, ஸ்கின்னரின் பின்பற்றுதல் மூலம் மொழி கைவரப்பெறுதல் கோட்பாடு. இது 15ஆம் தேதி சரிங்களா. அடுத்து 5th யூனிட் பாருங்க, மொழி தொடர்பான பிரச்சனைகள். இதுல இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பன்முக பண்பாடு கொண்ட வகுப்பில் மொழி கற்பதில் உள்ள சவால்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இருமொழி கல்வியின் நன்மைகள் மற்றும் குறைபாடுகள். 3rd கொஸ்டின் பாருங்க, மொழிகளுக்கு இடையேயான சார்புத்தன்மை மற்றும் இருமொழி மற்றும் பன்மொழி பேசும் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி. இந்த 3 5 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து 10 மார்க் கொஸ்டின் பாருங்க, இந்த யூனிட் ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சமூக அறிவியல் மற்றும் கணித பாடப்பொருள் பகுதிகளை படித்தறிதல். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, பாடப்பொருள் உள்ளடக்க பகுதிகளில் வாசித்தல். 3rd கொஸ்டின் பாருங்க, பாடப்பகுதிகள் முழுவதையும் நன்கு கற்பதற்கு உதவிடும் வகையில் வாய்மொழி திறன்களை மேம்படுத்தும் வழிமுறைகள். இதுதான் இந்த 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த சப்ஜெக்ட் மட்டும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த 7 நாள் படிச்சிருங்க. இந்த 7 நாளும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வரிசையா கிளாஸ் எடுக்கிறேன். கிளாஸ் எடுக்கும்போது கிளாஸை கவனிச்சு அந்த கொஸ்டினை படிச்சிருங்க. இந்த சப்ஜெக்ட் மட்டும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த 7 நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா எக்ஸாம் நல்லா பண்ணுவீங்க
சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.